வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். ஓகே, இன்றைக்கி என்ன மார்க்கெட் காலையிலேயும் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் மைனஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி எக்ஸ்பைரி கடைசி நேரத்தில் வந்து டம்முன்னு தூக்கி போட்டு 115 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தவங்களுக்கு என்னடா அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போது கடைசியாக இந்த மந்த் எண்டு வேறு, அதனால் எக்ஸ்பைரியில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் ஓகே, ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சு பார்த்துருக்குறோம். வோடாஃபோன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7% மேலே டம்முன்னு ரைஸ் ஆகி போயிருக்கிறாங்க. ஓகே, இப்படி நேற்றே நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்து சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். வோடாஃபோனை மெல்லமாக போயின்னுக்கிறான், ஆனால் மேலே போயின்னுக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனால் அடித்து தூக்கிட்டான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் 200 மூவிங் ஆவரேஜ் மேலே போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் வரைக்கும் 7.9, அப்போனா 7.9னா 8% மேலே போயிருக்கான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு 35 கோடி ஓகே கடன் அடைக்கிற மாதிரி ஓகே அவங்க பணம் தரான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10,000 கோடி இதுவாகவும் கிரெடிட்டாகவும் லோனாகவும். ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து இவங்க கடனை கொஞ்சம் அடைப்பாங்க, அதனால் அது மேலே போயிருக்குது. அண்ட் அதானி வில்மர் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏன்னா எல்லா கமோடிட்டி அந்த என்ன சாப்பிட்ற பொருளினுடைய விலைலாம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அதானி வில்மர் ப்ரைஸும் வந்து அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி மக்களே ஃபெர்டிலைசர்ஸ் நல்லா உரம் போட்டு வளர்க்கணும், எதாக இருந்தாலும் செடியெல்லாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உரம்லாம் ஏறிச்சு. ஏன்னா இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி, கெமிக்கல் கம்பெனியெல்லாம் விலை ஏறிச்சு. ஏன்னா நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறார் பாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தரேன்னு சொல்கிறார். நல்லவா மனுஷன், பக்கத்தில் என்ன கஷ்டப்பட்டாலும் உதவி செய்கிறேன்னு சொல்லி அட்லீஸ்ட் செய்கிறாரோ இல்லையோ, வாயில் சொன்னதாலேயாவது ஒரு சில ஸ்டாக்கெல்லாம் மேலே ஏறுது. இன்னொருத்தர் இருக்கிறார் பாரு, வாயை வச்சுன்னு சும்மா இருந்தாலாவது ஏறும், சும்மா இருக்கிறது இல்லை. ட்ரம்ப்புன்னு ஒருத்தர், அவன் வாயை திறந்தால் மொத்த ஸ்டாக்கை இறங்குது. புட்டின் வாயை திறந்தார், ஒரே வாய் தான், டம்முன்னு பாருங்கள். இன்றைக்கி ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியெல்லாம் என்ன மாதிரி தூக்கின்னு போயிருக்குது பாருங்கள். இங்கே நான் உனக்கு ஹெல்ப்பு தான் பண்ணுறேன்னு சொன்னார், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் தடை இல்லாத கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாருங்கள் 11%. இதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாரதி பாஸ்பேட்ஸு எல்லோரும் பிச்சின்னு மேலே போயிருக்கிறாங்க. அதுதான் நல்லவங்கள பேசுகிறதும் கெட்டவன் பேசுகிறதுக்கும்ன்ற மாதிரி பிச்சின்னு போயிருக்குது பாருங்கள். ஓகே, 52 வாரம் 52 வீக்ஸ் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. நீண்டுக்கிட்டே போகிற ரயில்வே தண்டவாளம் மாதிரி ரயில்வேல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே 52 வீக்ஸ் லோவில் தான் கண்ணா இருக்குது. ஓகே, அவங்க 52 வீக்ஸ் ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி என்ன வேணாலும் எடுங்க. ஓகே, மொத்தமே 52 வீக்ஸ் லோவில் தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வரக்கூடாதா? ஜனங்க இங்கே வாங்கினதுக்கு கொஞ்சமாவது இப்படி வந்து மேலே போய் எங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை கண்ணில் காட்டக்கூடாதா அப்படின்னு காத்துன்னு இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டில் ஏதாவது பட்ஜெட் விட்டு ஓகே இப்படி போனால் உண்டு. ஓகேங்களா? ஸோ நாம் என்ன கீழே போயினே இருப்போம் அப்படின்ற மாதிரி போயின்னு இருந்தா என்ன பண்ணுறது? ஜனங்க ட்ரெயினில் போகாமையாக இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காமையாக இருக்குது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா கேரபுரத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு நடுவில் 2 ட்ராக் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. கண் எதிர்க்க நல்லா தானே போயின்னு இருக்குது, உங்களுக்கெல்லாம் ஏறுறதுக்கு என்ன? ஓகே, ஸோ இதுவே தண்டவாளம் மாதிரி இது கூட பரவாயில்ல, 200 100 பக்கத்தில் இப்படி போயினா இருக்குது. அதுக்கு நடுவில் கூட போக மாட்டேறியாப்பா ட்ரெயின் ஸ்டாக்கு. ஓகே, அந்த மாதிரி ரயில்வே ஸ்டாக்ஸ் நம்ம ஒன்றும் காமிக்க தேவையில்ல, மொத்தமே அப்படி தான் இருக்குது. இன்னொன்று டாபர் ஒருத்தங்கிறாரு, அவரும் வந்து கம்மியாக போயின்னு இருக்கிறாரு. ஓகே, 52 வீக்ஸில் அப்பா ஹிண்டு காப்பர் நம்ம காலையிலேயே கணிச்சு சொல்லியாச்சு. இப்போ என்ன நிலவரத்தில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலவரத்தில் போயிருக்குதுன்னு பார்க்கலாம்.
ரூ. 41 காலி டும் டும். ஸோ 7% அதே தான். ஓகே, எதுக்காக? ஆஃபர் ஃபார் சேல். விற்று பணத்தை எடுத்துட்டாங்க. ஓகே, ஷேர்ஸை பப்ளிக்கு விட்றாங்க. கவர்மெண்ட்டு ரூ. 415 ஓகே விலைக்கு விற்கிறாங்க. ஓகே, அதனால் இது ப்ரெஷரு அதிகமாக இருக்குது. பட் கவர்மெண்ட் அந்த பணத்தை வாங்கி எங்கே போட போகிறாங்கன்னோ தெரியல. ஓகே, அது வேறு எதாலையாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்க போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு எதனா தேவை இருக்குதா, அதுவும் தெரியாது. ஸோ அதனால் இது இறங்குச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேட்டா பேட்டர்ன் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு டமால் ஆகிருக்குது. 14% டமால். ஓகே, குவார்ட்டர்லி ரிசல்ட்டில். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இன்றைக்கி ரூ. 193 ஓகே இருக்குது. ஓகேங்களா, ஸோ 4% வீழ்ந்துருக்குது டேட்டா பேட்டர்ன். ஸோ இது இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டுருக்குது. ஓகே, ஸோ பெருசாக கீழே விழுந்தது, கொஞ்சம் போயிட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே தான் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே என்ன தான் டேட்டா பேட்டர்னுக்கு ஒரு கதை. டேட்டா பேட்டர்ன் என்ன தான் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க. 12.50 இது இவ்வளோ. ஓகே, குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அங்கேயும் டமாலு. 138 கோடி அங்கே இருக்குது, 22 கோடி அங்கே இருக்குது. அப்படியே உக்காந்துன்னு இருங்கப்பா சாமி. 25,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. பட் டிஃபென்ஸு ஓகே செக்டர் அப்போனா என்ன, டிஃபென்ஸ் செக்டர்ஸு ஹெச்ஏஎல் எல்லாம் தான் கந்தலாக தான் போயிருக்கோம் அப்போ. ஓகே, அண்ட் ரேடிங்டனில் ப்ராஃபிட் புக்கிங்கு பண்ணுறதால இது கொஞ்சம் ஹையாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரேடிங்டனில். அதனால் அப்படியே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் 52 வீக்ஸ் ஆகி மேலே போன மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஓகே, சரி, அட்லீஸ்ட் இப்படி மேலே ஏறி அட்லீஸ்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் சம்பாரிச்சாங்கன்னா லாபம். ஓகே, இங்கே வாங்கிட்டு அது கீழே போயிருந்தா என்னத்தை பண்ண தொலைகிறது, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய நிலவரம். அண்டு நாம் ஒன்று பார்த்து வச்சுருந்தோம், இது பைன் லேப்ஸு. ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4% ஏறி இருக்குது. ஓகே, நம்ம இங்கேயே சொல்லிட்டோம், எப்போ இங்கேயே வாங்க சொல்லியிருந்தோம். அது இப்படி போயிட்டு திரும்பி மேலே போகிறது இருக்கிறது. ஓகே, ஸோ ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் மக்களை. ஓகே, இன்றைக்கி இதுதான். ஓகே, ஃபெர்டிலைசர்ஸை உரத்தை மேலே தூக்கி விட்டுட்டாங்க. அதனால் புட்டினுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ட்ரம்ப்பை கொஞ்சம் நேரம் படுத்துன்னு தூங்க சொல்லுங்கள். ஏறின மார்க்கெட்டை இறக்கி விட்றதுக்கு பார்த்துட்டு போகிறாரு. இப்போ தான் ஏதோ காலையிலேருந்து ரெட்லேருந்து இப்போ தான் க்ரீனுக்கு கொஞ்சமாவது காமிச்சிருக்குது. உரம் போட்டிருக்குறாங்க. புட்டின் போட்ட உரம் தான் இந்த க்ரீன் கலர் செடி முளைச்சிருக்குது. ஓகே, ட்ரம்ப் சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றிட்டு போகிறாரு மறுபடியும். ஓகே, ஸோ ஊற்றாமல் இருக்கணும்னு வேண்டிக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இது வரைக்கும் போகட்டும். எப்படி இந்த பேட்டர்ன் இப்படி போய் வந்ததோ அதே மாதிரி மறுபடியும் இங்கே போயிட்டு 25,000 தொட்டு நம்மளுடைய மார்க்கெட்டை மானம் போகாமல் காப்பாற்றட்டும். தேங்க்யூ வெரி மச் மக்களே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.